1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, மேலே குவிகிற அளவு உளுந்து, அது மேலே குவிகிற அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு காஞ்ச மிளகாய், சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூவையும் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான வாழைப்பூ அடை மாவு ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம கையில் உருண்டையாக உருட்டி சூப்பராக தட்டி எண்ணெயில் தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பூ அடை ரெடி. இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே இடத்துல ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்களோட ஃபேவரட் ரெசிபி இது. லீவ் நாளில் செஞ்சுக்க தரலாம். தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச டிஃபனில் இது